நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மேலே யாருக்காவது அக்கறை இருக்கும், நம்மளை யாராவது பார்த்துப்பாங்க, நமக்காக ஏங்குவாங்க, நமக்காக வந்து கஷ்டப்படுவாங்க, நமக்காக ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம சாப்பிட்டோமா இல்லையான்னு ஒருத்தங்க கேட்பாங்க, நம்மளை நினச்சிட்டு இருப்பாங்க, நம்மளுக்காக தான் வாழறாங்க. இப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா சத்தியமாக கிடையவே கிடையாது. அப்படிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. கஷ்டமாக இருந்தாலும் இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இதுதான் இன்றைக்கி உண்மையான நிலவரம். நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்காக யாராவது கஷ்டப்படுவாங்க, நமக்காக யாராவது வருத்தப்படுவாங்க, நம்மளுக்காக வாழ்க்கையை இன்னொருத்தங்க நமக்கு செலவு பண்ணுவாங்க, டைமை கொடுப்பாங்க, நமக்கு நல்லா இருக்கணும்னு 4 பேர் நினைப்பாங்க. நினச்சா நிச்சயமாக கிடையாது. எப்போதுமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வராத வரைக்கும் எல்லாரும் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கலாம், டைம் கொடுக்கலாம். அது கூட எங்கேயாவது தான் நடக்குது இப்போலாம். ஸோ தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாருமே தனக்கான ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஒரு ஆபத்து வருதுன்னா தன்னை முதல்ல எப்படி காப்பாற்றிக்கலாம் தான் நினைப்பாங்க. அதனால் உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம மனசு சந்தோஷம், நம்ம சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தவங்களை நம்மளை சந்தோஷமாக வச்சுக்க முடியும்.